ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஷெரல் ஃபார் ஷெரல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி சிக்கன் பிரியாணி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற அளவில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சிக்க போகிறோம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. அது வதங்குற சமயத்தில் இப்போ நீங்கள் ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை எடுத்து அதையும் நறுக்கி அதையும் வதக்கிக்கோங்க. இது லேசாக வதங்கும்போது ஒரு 5 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த சமயத்தில் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். இது சிக்கன் பிரியாணிக்கு மட்டும்தான் சீரகம் போடணும். மட்டன் பிரியாணியாக இருந்தால் இதே மசாலா தான், பட் சீரகம் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அதையும் லேசாக வதக்கி இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இதுக்கு ஒரு பேனை சூட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சின்ன அளவுக்கு பட்டை அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணி இலை அதையும் ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாவை அதில் கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதையும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி இந்த நேரத்தில் அது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் பாதி வேகும்போது பொன்னிறமாலாம் வறுக்க வேண்டாம். ஒரு பாதி வெந்திருக்கும்போது நம்ம ஆற வச்சு அரைச்சி அந்த மசாலா விழுது அதை இந்த நேரத்தில் வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நல்லா அந்த ஆயிலில் வெங்காயமும் அந்த அரைச்ச விழுதும் ஒன்றா சேர்ந்து கலக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயமும் அந்த மசாலாவும் நல்லா வேகிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த லிட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. சிக்கனை நான் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வாஷ் பண்ண சிக்கனையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை இந்த ஸ்டேஜில் நீங்கள் பரட்டுறது ஒரு 1/4 வாசிக்கு இதிலே வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இதையும் கூட ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இப்போ பாருங்கள், இந்த சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணணும். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதில் போட்டு அதையும் இந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா பரப்பி வைக்கணும். இப்போது நான் 1 ஸ்பூன் நல்ல தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ண வேண்டாம். ஆனால் தயிர் போட்டால் இதனோட டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும்.
ஸோ தயிர் போட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசி அந்த தண்ணியை வந்து சிக்கனோட ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு கொதி வரும்போது ஒரு அரை மூடி லெமன் எடுத்து அது மேலே நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த அரிசியையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி, இந்த சிக்கன், இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ அது ஒரு தடவை அது கொதிச்சு வரும்போது அது மேலே இன்னும் கொஞ்சம் புதினாவையும் கொத்தமல்லியையும் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொதி வரும்போது குக்கரை வந்து மூடிடுங்க. குக்கரை மூடிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் கரெக்டாக 6 நிமிஷம் சிம்மில் வச்சு 6 நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு, திறந்து பார்க்குறோம். இப்போ நம்ம எங்கேயுமே இதில் நெய் ஆட் பண்ணலை. ஸோ இதை கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி அது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. கமன்னு வாசனையாக செம்ம சூப்பராக வந்திருக்கு சிக்கன் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரம் உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, this is Sheryl signing off, saying tata bye bye, see you.